போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த மாதிரியான ஒரு மனிதரால மட்டும்தான், அந்த மாதிரியான ஒரு கலைஞனால மட்டும்தான் அப்படியான வரிகளை எழுத முடியும். மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்பர் தஞ்சாவூருங்களா? ப்ராப்பர்ல கேள்வெண்மணி இருவர்ல கான்வர்சேஷன் இருக்கு. அவங்க ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரே டேக்ல பண்ணாங்க அது. ஆமா, ஐஸ்வர்யா. மகளிர் மட்டும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறக்காம இருக்கலாம், பட் இந்த நாகேஷ் சார் கூட இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிராக்டிஸ் பண்ணும்போது என்னால தூக்கவே முடியல. அவர் மேல அப்படி தம்முன்னு விழுந்துட்டாரு. டெரரிஸ்ட் கேரக்டருக்கு நாகேஷ் சார் காஸ்ட் பண்றாங்க பாருங்க. லெஸ்பியன்ஸ் பத்தியா இருக்கட்டும், இல்ல கே அந்த மாதிரி அவங்கள பத்தி நம்ம ஸ்பெஷலி நிறைய படங்கள் வரல. ஸோ ஹோமோசெக்சுவலா இருக்கிறவங்க வந்து இல்ல அப்படி இருக்கக்கூடாது, நாங்க மெஜாரிட்டி நாங்க இப்படிதான் இருக்கோம், அதனால நீங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணணும். சின்ன வயசுல இருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும்மா, பட் என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியாம போச்சு. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோ. இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நிறைய டேலண்டான பீப்புள் ஒன் ரூஃபில் இருக்கும்போது தட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஐம் வெரி ஹாப்பி. காதல் என்பது பொது உடைமை. உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் மேடம், 50 வருஷ தமிழ் சினிமாவை என்னால் இந்த ரேபிட் ஃபயரில் அடக்க முடியுமானா முடியாது. எனக்கு வந்து அவ்வளோ தான் டைம் தராங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ரோஹிணி மேமோட செல்ஃப் ப்ரௌட் மூமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? ப்ரௌடா எங்க ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து நல்லா உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதோ, இல்லை ஒவ்வொரு முறையும் ஒரு டைரக்டர் நம்ம கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் கொண்டு வரும்போதும் எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் தான். என்ன நம்பி இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ஒருத்தங்க வர்றாங்க இல்லைங்களா, அப்படிதான் பார்க்குறேன். தவிர எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஹை அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து எல்லா புது ரைட்டர்ஸும் புது டைரக்டர்ஸும் என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஒப்படைக்கிறாங்க இல்லையா. இன்னும் வந்து இந்த ஜென்ரேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றதே வந்து எனக்கு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஓகே, தட்ஸ் கூல். பிகாஸ் இங்கே எங்கே இருந்தாலும் நம்ம மலையாளத்துலலாம் ரொம்ப வேற மாதிரியான டைரக்டர்ஸ். ஆக்சுவலாக தெலுங்குல கூட சில ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு வந்திருந்தது. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க இந்த ஒரு அவுட்டேட்டட் அப்படின்னு நினைக்கல நம்மள அப்படி சொல்லுவாங்க. ஐ எம் ஸ்டில் யூனோ இந்த கேரக்டர் இவங்க ரியலிஸ்டிக்கா யதார்த்தமா போர்ட்ரே பண்ண முடியும் இவங்களால அப்படின்னு நம்புறாங்க இல்லையா. அது எல்லாமே எனக்கு ப்ரௌட் மூமெண்ட். சூப்பர். பாகுபலி, வேட்டையன், பிகில், கமர்ஷியலுடைய உச்சேதமும் யூ ஆர் பீங் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் ஆல்சோ காதல் என்பது பொது உடைமை, இந்த மாதிரியான செலக்டிவான ஃபிலிம்ஸும் பண்ணுறீங்க. ஹவு பேலன்சிங்? எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதில் நமக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று பிடிக்கணும் நமக்கு. அதில் சில நேரத்தில் வந்து இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் வந்து வேட்டையன் நான் பண்ணதும். அதுக்கப்புறம் வந்து பாகுபலி, ஆஃப்கோர்ஸ் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி பிகில் கூட வந்து பிகில் நான் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து என்னை வந்து கேட்டாங்க. மேம் ஜஸ்ட் 2 days நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு வந்து கேட்டாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து நான் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க இல்லையா. அந்த ஒரு இன்னும் முகம் ஆசிட் இதனால அந்த மதர் என்ன மாதிரியான ஒரு பெயினை கடத்த முடியும்னா நான் தான் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த நம்பிக்கை ஒரு டைரக்டர் வந்து புதுமுக டைரக்டராக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி பெரிய படங்கள் பண்ணியிருக்கிற டைரக்டராக இருந்தாலும் நம்மளை நம்பி அந்த கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற போது எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது. அப்புறம் காதல் என்பது பொது உடைமையோ இல்லை வந்து விட்னஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம சமூகத்தை பற்றி ரொம்ப அக்கறை இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த படத்தை வந்து சில படங்களை நான் அணுகுவேன். அது வந்து அந்த இடத்துல இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் கிடையாது, பண்ணிடுறேன்னு சொல்லிடுவேன் முதல்ல. ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில உரையாடல்களை துவங்கி வைக்கிற படங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதில் போனஸ் என்னன்னா வந்து நல்ல கேரக்டராகவும் கிடைக்கிறது பெரிய போனஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு புதிய முயற்சி பண்ணுறாங்க இல்லையா டைரக்டர்ஸ் வந்து. எல்லாருமே போயிட்டுருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு படம் பார்த்துட்டு ஒரு 2வது நாள் மறந்து போகிற மாதிரியான படங்கள் என்டர்டெயின்மெண்ட், அது தேவை, அது தேவையில்லைன்னு இல்லை, அது தேவையும் கூட. அதை மீறி வந்து ஒரு லெஸ் ட்ரெட், அதிகமாக நடக்காத ஒரு பாதையில் போகிற டைரக்டர்ஸ்க்கு நம்ம வந்து பக்கத்தில் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. கூட இருங்க மேம் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சில நேரத்தில் புது டைரக்டர்ஸ் வரும்போது அந்த நம்பிக்கை அவங்க வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த படங்கள் பண்ணுறது மூலமா அப்படின்னு தெரியும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. விருமானியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ப்ராப்பர் தாஞ்சூருங்களா கீழ் வெண்மணி, தட் இஸ் ஐ பிலீவ் சார் மாதிரி தான் ஒரு சிங்கிள் வேர்ட் ஒரு கேரக்டரை எவ்வளோ தூரம் டிஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கிறது. வாட் அபவுட் கமல் சார், அவருடைய கேரக்டரோட நாலேஜ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, அவர் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவருக்கு சமூகத்தை தெரிஞ்சிருக்கு, எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு தெரிஞ்சிருக்கு, எப்படி போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவை தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதரால் மட்டும்தான், அந்த மாதிரியான ஒரு கலைஞனால் மட்டும்தான் அப்படியான வரிகளை எழுத முடியும், அப்படியான விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது. ராவணன், குரு, இருவர் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஃப்ரம் மணிரத்னம் சாரோட ஜேர்னியில் உயிர் கொடுக்குறதுங்கிறது அந்த குரல் தான் அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அது ஸ்பெஷலி ஐஸ்வர்யா ராய் மேமுக்கு என்டையர் சினிமாவுக்கு அவங்கள ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணது உங்களோட வாய்ஸ் தான். இஸ் தேர் எனி டைலாக்? எனக்கு ஜெயமுண்டு பயமில்லை மனமே அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் தேர் எனி டைலாக் பர்டிகுலர்லி எப்பவுமே ரிமெம்பர் பண்ணுறது? எனக்கு வந்து ஐஸ்வர்யா உடைய இதில் எனக்கு ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே ரிங்டோன் வச்சுருந்தது வந்து ஓடிப்போலான்னு சொன்ன தைரியசாலி வா பார்க்கலாம், அதுதான் ரிங்டோன் இருந்தது. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இப்போதைக்கு. இன்னொன்று இருவரில் கான்வர்சேஷன் இருக்கும், மோகன் சாருக்கும் அவங்க வந்து ஒன்று. ஆமாம், ஐஸ்வர்யா வா போ அந்த மாதிரி அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த கான்வர்சேஷன் அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரே டேக்கில் பண்ணாங்களா அது? ஆமாம், ஐஸ்வர்யா அவ்வளோ படிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அவங்க நடிக்கிறது வேற, கற்றுக்கிட்டு வந்து ஒரே டேக்கில் நடித்தாங்களா அந்த டேக். அதை இன்னும் உயிர் கொடுத்தது உங்களோட வாய்ஸ் தான். அதை எனக்கு வரவேற்க முடியும். அந்த டைலாக்ஸ் எல்லாமே ப்ரொனன்சியேஷனோட எமோஷன்ஸாக வெளிப்படுத்திருப்பீங்க. மகளிர் மட்டும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறக்காமல் இருக்கலாம், பட் இந்த நாகேஷ் சார் கூட இருந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜஸ்ட் விஷ் டு ஷேர்னா என்ன இருக்கும்? ஒரே ஒரு விஷயம் நாகேஷ் சார் பற்றி. நாகேஷ் சார் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டாரு. வந்துட்டு என்னன்னா வந்து நான் டெட் பாடியாக நடிக்க போகிறேன், யாரெல்லாம் என்னை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேருன்னா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னால் தூக்கவே முடியல. அவர் மேலே அப்படி தம்மன் விழுந்துட்டாரு. என்ன சொன்னேன், அது பாரு நான் விழுந்துருவேன், நீ பிடிச்சா இல்லைன்னா எனக்கு அடிப்படும், என்னெல்லாம் நீங்கள் வந்து நான் நிஜமாகவே ஒரு டெட் பாடி உன் மேலே விழுந்தா எப்படி அது தானே எந்திரிக்குமா அப்படின்லாம் கேட்டு நான் பயந்து, ஐயோ ரொம்ப பயந்தது அந்த இதில் தான். ஏன்னா அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து அப்போ பேக் என்னமோ பிரச்சனை இருந்தது, அது வேற அவர் பார்த்துக்க வேண்டி இருந்தது. இவர் வேற வந்து நிஜமாவே அந்த டெட் வெயிட்டை நான் எங்கள் மேலே போட்டுடுறாரு. அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது எங்கள் மேலே, நாங்கள் தாங்கி பிடிச்சிருவோம், கீழே விழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அவ்வளோ கற்றுக்க முடிஞ்சது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கே அப்படியே வந்தார், வந்துட்டு பேசிட்டே போயிட்டே இருந்தார், என்னென்னமோ பேசினார். அதுக்கப்புறம் மறுநாள் வரும்போது வந்து இவன் வந்து தீவிரவாதி, ஆக்சுவலாக டெரரிஸ்ட் கேரக்டருக்கு நாகேஷ் சார் காஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, டெட் பாடியாக இருந்தாலும். அப்போ இவன் சிரிச்சுக்கிட்டே செத்துட்டான் அப்படின்னு தான் வச்சார். அது அவர் வச்சது, அது வந்து எழுத்துல இல்லை. அதுதான் அந்த ஆக்டர் இல்லை. என்ன வித்தியாசமாக பண்ண முடியும்? நான் செத்துட்டேன், அந்த டெட் பாடியாக தான் நடிக்கிறேன், பட் அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுல வந்தது சிரிப்போட ஒரு டெட் பாடி. ஆல் டைம் எபிக் டிராமா மேம். அது எப்பயாவது போட்டாங்கன்னா ஃபுல் லென்த் அந்த படத்தை பார்க்க வேண்டிய எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து சில படங்கள் தான் நமக்கு அமையும் இல்லை, அது பண்ணும்போது கூட நாங்கள் அது ஆக்சுவலாக அவ்வளோ மாதிரியான படமாக அமையும். ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, நாங்கள் ஏதோ ஒரு பேச வேண்டிய விஷயத்த பேசுகிறோன்றது மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது. அதனால நாங்கள் எதை சொன்னாலும் சிங்கீதம் சார் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாலும் வந்து அவர் கொஞ்சம் அதை இன்கார்பரேட் பண்ணி தான் வச்சுருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த படமும் ஆக்சுவலாக
பேச வேண்டியதை பேசுகிற ஒரு படமாக இது ஆயிட்டுருக்கு. இப்போ வந்து நமக்கு 14th ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது ஆக்சுவலாக எப்படி எல்லாருக்குள்ளேயும் போய் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது வந்து உங்களை மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து இதை கரெக்டாக கொண்டு போகணும். இது ஒரு உண்மையான காதல் கதை அப்படின்றதும், அதுவும் வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இந்த படம் மூலமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். செல்ஃப் லவ் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும்போது நம்மளோட செல்ஃபை நினைச்சா வெரி ப்ரௌட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குமா? அபவுட் யுவர் கேரக்டர் சம்திங் நீங்கள் பண்ண விஷயங்களா? இப்போது ஐ எம் வெரி மச் இண்டிபெண்ட். அதில் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். விஷ்லிஸ்ட் இன் சினிமா ரோல்ஸ் இல்லை கொலாபரேஷன்ஸ் வித் டிரெக்டர்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட், விஷ்லிஸ்ட் உங்களுடைய சினிமாவில் அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லைன்னா விடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைஸ் ஃப்ரம் செலிபிரிட்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் காமன் பீப்புள். செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்தா அந்த மாதிரி அட்வைஸ் இல்லை. ஓகே, ஒரு காமன் பீப்புள் கிட்ட இருந்து கிடைச்ச காம்ப்ளிமெண்ட் ஜெய்பி. ஓகே, உங்களை பொறுத்தளவுக்கு அவார்ட்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, லெஜிமோலோட சப்போர்ட் சிஸ்டம்னா என்னவா இருக்கும்? ஃபேமிலி. வாட் இஸ் த லைஃப் மந்த்ரா? எனக்குலாம் எப்படின்னா பார்த்துக்கலாம். ஆமா, எனக்கும் அப்படிதான். அந்த மாதிரி எனக்கு ஒரு மந்த்ரா எல்லாம் இருந்தது. சாருக்கு ஹாப்பி, பி ஹாப்பி, பி ஹாப்பி. மேடம்க்கு லிவ் எவ்ரி மொமெண்ட். சாருக்கு ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் எவ்ரிதிங் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். காதல் அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலானது, ரொம்ப டீப்பானது, தனிப்பட்டு எல்லாத்துக்கும் மாறுபடும் இல்லையா? இப்போ அந்த ஒரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை பொதுவாக சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சின்ன வேர்டில் காதல், லவ், கிரியேட்டிவிட்டி, எனர்ஜி. டிரெக்டர் பாயிண்ட். மேடம்க்கு லைஃப். செல்வா சாருக்கு லவ் இஸ் லைக் ஆக்சிஜன், ரொம்ப தேவை. அந்த அந்த ஒரு வேற மாதிரி கவித்துவமான ஒரு பையன். மேடம்க்கு ஹாப்பினஸ். ரியாலிட்டியில் இருக்காங்க. ஸோ வி கேன் கம் டு நோ லவ் இஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் திங்ஸ் பீப்புள் ஹவ் அப்சர்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மேம், மோர் தென் நீங்கள் ஆக்டராக ஃபிலிம்ஸில் எவ்வளோ விஷயங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணால் கூட ஆக்டிவிஸ்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது குறிப்பாக திரும்பவும் நான் அந்த ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், இந்த தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கான இந்த காதலை அங்கீகரிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இது ஒரு உண்மை. இந்த உண்மையை நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு இது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு உண்மையை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? நிச்சயமாக. அந்த ஏற்றுக்கிற ஒரு தன்மைக்கு நம்ம போகணும் அப்படின்றது தான். யாரெல்லாம் போக வேண்டியிருக்கு அப்படின்றத பற்றி தான் இதை வந்து நம்ம பேசுகிறோம். உண்மை உண்மையாகவே தான் இருக்குது. அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்காத வரைக்கும் அது உங்களுக்கான உண்மை ஆகலை அப்படின்றது தான் தவிர அது வந்து பொய் கிடையாது. அதுதான் வந்து இந்த கேரக்டரே நம்ம அது மாற்றிக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லுது இல்லையா என்னுடைய லக்ஷ்மி கேரக்டரா. அந்த மாதிரி தான் வந்து நம்ம நிறைய ஒரு ரியாலிட்டியில் அப்படி இருக்குது அப்படின்றதுனால அது இல்லைங்க. இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எது எது இயற்கையானது, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்தினுடைய முக்கியத்துவம், இயற்கையான ஒரு உணர்வு அது. அந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான். நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்றது அதுக்கப்புறம் தான் போகுது. அப்போ நீங்கள் ஏற்றுக்காததுனால இது சரியில்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியாத வரைக்கும் நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்றது தான். டன் மேம். வணக்கம், பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லை மேம், அதுவே ரொம்ப இண்டிவிஜுவல், லைக் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப யூனிக்காக இருக்குது, ஸ்கோப்பாக இருக்குது. அப்போது ஒரு டிரெக்டர் வந்து ஒரு நரேஷனை சொல்லும்போது என்ன ஸ்ட்ரெஸ் ப்ராசஸ்? ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டும் அவர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் பியாண்ட் தட் வாட் இஸ் த ப்ராசஸ் மேம் ஒரு ஆர்டிஸ்டாக க்ரீன் ஃப்ளாக் கொடுக்குறதுக்கு? அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டோரி இல்லை அந்த கேரக்டர் மேலே நான் வைக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் அண்ட் டிரெக்டர் மேலேயும் கண்டிப்பாக இருக்கும்ல. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் இவர் ரொம்ப நல்லா பண்ணிடுவார், அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்ல கண்டிப்பாக. பட் இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் அப்படி இந்த படத்துக்கு அவருக்கு என்ன விஷயங்கள் பில்ட் பண்ணியிருக்காரு, அதுதான் அந்த ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான் மெயினாக. அதுதான் எனக்கு இப்போ என்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, அதுதான் பார்ப்பேன். ஓகே, ஆப்வியஸ்லி காதல் என்பது பொது உடைமை. கண்டிப்பாக இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஓ யூனிக் கேரக்டர் ஃபார் யுவர் செல்ஃப் இந்த படத்துக்காக. பட் சம்திங் அது உங்களுக்கு பர்சனலாக நிறைய விஷயங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். சில படங்களில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம்.
ஒர்க் வைஸாக மணி கெயின் பண்ணிக்கலாம். சில படங்கள் தான் நமக்கு உணர்வு ரீதியாக சில மனிதர்களுடைய வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும். இப்போது காதல் என்பது பொது உடைமை நிறைய மனிதர்களுடைய யதார்த்தம், அவங்க சொல்கிற மாதிரி, மேம் சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி அந்த உணர்வுகள் என்னங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். இஸ் தேர் எனிதிங் யூ வாண்ட் டு சே அபவுட் த லவ்? லவ் இஸ் லவ். அது irrespective ஆஃப் த ஜெண்டர், செக்ஷுவாலிட்டி, இல்லை காஸ்ட், ரிலீஜியன், லவ் இஸ் லவ், அவ்வளோதான். இந்த படம் நான் பண்ணும்போதே எனக்கு கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, எனக்கு வந்து ஹோமோசெக்ஷுவாலிட்டியை பற்றி எனக்கு தெரியும். பட் இப்போ லெஸ்பியன்ஸ், கே, நம்ம யூஸ்வலாக கேட்குற இந்த மாதிரி ஒரு 2-3 கேட்டகரி தான் இருக்கும். பட் அது இல்லாமல் அதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது இந்த படம் நான் பண்ணதுனால தான். அண்ட் அவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன இல்லை, அவங்கள எல்லாமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல அதில் ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்தது இந்த படம் நான் பண்ணதுனால தான். லெஸ்பியன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை கே அந்த மாதிரி அவங்கள பற்றி நம்ம நிறைய படங்கள் இந்தியாவிலே இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் எஸ்பெஷலி நிறைய படங்கள் வரல. ஸோ ஏன் இல்லை, அவங்கள பற்றி ஏன் ஸ்டோரிஸ் வரல, இல்லை இப்போ இருக்கிற ஸ்டோரிஸ், இல்லை இருக்கிற ஃபிலிம்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்தது எல்லாமே இந்த படம் மூலமாக தான். அண்ட் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரிய வந்ததும் இந்த படத்தினால தான். பிகாஸ் கம்மிங் அவுட்டுங்கிறது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம்னு எனக்கு தெரிய வந்தது இந்த படம் நான் பண்ணும்போது தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹெட்ரோசெக்ஷுவல்ஸ், மெஜாரிட்டி ஹெட்ரோசெக்ஷுவல்ஸுங்கிற அதனால ஒரு மைனாரிட்டி ஹோமோசெக்ஷுவலாக இருக்கிறவங்க வந்து இல்லை அப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் மெஜாரிட்டி, நாங்கள் இப்படி தான் இருக்கோம், அதனால நீங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணணும், அந்த ஒரு ப்ரெஷர் தான் எப்போவுமே வந்து சொசைட்டி கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு. ஸோ அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இல்லை, உங்களை மாதிரி தான் நாங்களும், அதுதான் இந்த படத்துலேயும் நாம் சொல்லியிருக்கோம். இப்போ என்னோட கேரக்டர் இருந்தாலும் நான் அம்மா கிட்ட, லக்ஷ்மி கிட்ட சொல்கிற ஒரு டைலாக் என்னென்னா, அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். பட் அதுக்கு நான் திருப்பி கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும்மா, பட் என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் போச்சு. அது ஏன்னா அது தெரியாமல் போச்சுன்னு இல்லை, ஆக்சுவலி அது அவங்க வந்து அதை ஆக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. தட் இஸ் த ட்ரூத். ஏன்னா இது இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே இது ஃப்ரம் த பிகினிங், இது ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு இல்லை, இது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸ் கிட்டேயும் இருக்கிற விஷயந்தான் இந்த ஹோமோசெக்ஷுவல்ஸாக இருக்கிறது. பட் யாருமே வந்து அதை ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் அதை பற்றி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த ஒரு படத்தினால தான். இது ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த காலத்திலிருந்து இது இருக்கிற விஷயந்தான். பட் யாரும் அது வெளியில் சொல்ல மாட்டாங்க, இல்லை அவ்வளோதான். அண்ட் திஸ் இஸ் வெரி நார்மல். என்னன்னா, நான் இந்த இன்டர்வியூக்கு வரக்கு முன்னாடி மேம் பேசுவாங்களா, லாஸ்ட் டைம் இன்டர்வியூல கூட அவங்க பேசவே இல்லை. நிறைய இன்டர்வியூ நான் உங்களுக்கு பார்த்து, யூசுவலா நான் பேசவே மாட்டேன். உர்வசி மேம் சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த புள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, இந்த புள்ள பேசாது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அதனாலே யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க் யூ சோ மச். வெரி ஹாப்பி. மேம் தட் இஸ் ட்ரூ வேர்ட் மேம். இல்ல மேம், தட் இஸ் ட்ரூ வேர்ட் மேம், தட் இஸ் ட்ரூ வேர்ட் ஆக்சுவலி. தேங்க் யூ சோ மச் மேம். இப்போ காதல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்தும் அது மாறுபடுது இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். இந்த காதல் எவ்வளவு முக்கியமானது? இல்லை, இந்த காதல் அந்த காதல் இல்லைங்க, காதலே ரொம்ப முக்கியமானது தான். பிரித்து பார்க்க விரும்பலை, அதனால தான் காதல் என்பது பொது உடைமை டைட்டில் வச்சு இந்த ஒரு படத்தையே பண்ணிட்டீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் இதை சொல்கிற மாதிரி இவ்வளோ இதயங்கள் இருக்குன்னா அவ்வளோ காதல் இருக்கு இல்லையா? அவ்வளோ காதலும் வித்தியாசமாக தான் இருக்கும், அவ்வளோ இதயங்களும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ காதல் அப்படின்றது ஒரு பொதுவான உணர்ச்சி. இப்போது பெரும்பாலான நேரங்களில் ஒரு செய்திகள்லையோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாவோ ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு மெசேஜாவோ நம்ம கேட்டிருக்கோம். பட் ஒரு ஃபுல் லென்த்தாக ஒரு தன்பால் ஈர்ப்பாளர்களுடைய காதலை நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது படத்தோட ட்ரெய்லரை நான் பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பேசியிருந்தீங்க. ரோகிணி மேம் சொல்லியிருக்கூடிய விஷயம் தான், அதெல்லாம் மாற்றிடலாம், அதெல்லாம் மாற்றக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை அவங்களோட ரியாலிட்டி என்னங்கிறது பேசுகிறாங்க. அப்போ அந்த தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கான காதல் அப்படிங்கிறது இந்த சூழலில் இருக்கக்கூடிய சிக்கல்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதாவது இது ஏன் சிக்கலாக இருக்குன்னா, புரிதல் இல்லை, அதனால தான் சிக்கலாக இருக்குது. இப்போது நான் காதலிக்கிறேன், இல்லை என்னோட காதலை பற்றி என்னோட ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஐடியா வந்து அந்த அவங்களோட ஐடியாவோட பொருத்தப்பட்டு போல.
அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நான் அதை வந்து எதிராகவோ அகெயின்ஸ்டாவோ தான் பார்க்குறேன் அப்படின்னா பார்க்குறவங்க இருக்காங்க. அதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ நான் என்னோட காதலும் அவங்களோட காதலும் ஒன்று தான், உணர்வு ஒன்று தான் அப்படின்ற புரிதல் வந்துடுச்சுன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் வராது. ஸோ அதுதான் இந்த படம் பேசுது ஆக்சுவலாக. இட் இஸ் ஆல் அபவுட் லவ். இட்ஸ் ஆல் அபவுட் லவ் அண்ட் லவ் இஸ் யூனிவர்சல். லவ் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது, அது யாருக்கு யார் மேலே வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. லவ் இஸ் ஆக்சிஜன், லவ் இஸ் ஹாப்பினஸ். எஸ் 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 எல்லாமே சார். லவ் இஸ் லவ் சார். பிரதர் ஆக்சுவலி ஸ்டில் ரிமெம்பர் இந்த படம் நாங்களாம் பார்த்துட்டு, ஹிருதயம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த பையன் வந்து ஒரு கேரக்டருக்கு, சாரி டு சே, இந்த பையன் ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. லைக் சம்வேர் லிவ்ஸ் இன் சென்னை. லைக் எங்கேயோ ஒரு பையன் இருப்பான் போல, சும்மா அந்த டேரக்டருக்கு பிடிச்சிருக்கும் போல அந்த பையனை நடிக்க வச்சிருக்காங்க. பிகாஸ் வி நோ த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். இந்த இப்படி ஒரு பர்சனை நம்ம பார்த்ததே இல்லை இண்டஸ்ட்ரியில் 3 வருஷமா. ஏதோ ஒரு பையன் இருந்துருப்பார் போல, ரியாலிட்டியாக நடிக்க வச்சிருக்காங்க. அதனால அவ்வளோ ரியாலிட்டி. ஆஃப்டர் தட் ஐ நோ லைக் யுவர் and a typical actor அப்படிங்கிறது. That performance actually, Selva, that is really great, brother, actually. Thank you. I'll take that as a compliment. Thank you. ரொம்ப நன்றி. அந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலி. இப்போ அந்த ரூட்டடான ஒரு கேரக்டர் அப்சர்வ் பண்ணிட்டு அதோட டைரக்டரோட அந்த மீட்டருங்கிற அந்த ஒரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரியாலிட்டியை டெலிவர் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி சாத்தியம் ஆகுது? இல்லை, அது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக. அந்த ப்ராசஸ் தான் நம்மளை ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்மளை எக்ஸைட்டிங்காக வச்சுக்கிறதே அந்த ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஆக்டராக இருக்கும்போது நமக்கான ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டு இல்லை சேலஞ்சு என்ன வேணால் சொல்லலாம். அது இப்போ செல்வாக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருந்துச்சு. அது ரைட் ஃப்ரம் அந்த கேரக்டரோட நரேஷன் கேட்கறதுலேருந்தே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு, அதோட லொக்கேஷன் பார்க்கும்போது அது இன்னொரு ஒரு லேயர் ஒன்று கிடைச்சிது. காஸ்டியூம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் செல்வா போடுவார், அப்போ அதுலேருந்து ஒரு லேயர் ஒன்று நமக்கு கிடைக்கிது. அவர் சொன்னார் செல்வா எப்பவுமே வந்து ஒரு பேனா ஒன்று வச்சுருந்தா நல்லா இருக்கும்ல. அப்போ நான் சொன்னேன் சார் ரெனால்ட்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ரெனால்ட்ஸில் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த ரெனால்ட்ஸோட அந்த எழுதி இருக்கும்ல ரெனால்ட்ஸ்னு, அதுலேருந்து நாம் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து இந்தியான்னு மாற்றினோம் அதில். ஆனால் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், நம்ம ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு செல்வா வந்துட்டு லீடர் இல்லை ட்ரீமருங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவாக இருக்கிற அவங்க தம்ஸ் அப் பண்ணுவார் அப்படின்னா, நான் அடுத்த நாள் வந்துட்டு நான் சொன்னேன் நான் வந்து அந்த தம்ஸ் அப்பே நான் இப்படி பண்ணவா அப்படிங்கிற மாதிரி, அவன் பார்க்காம இப்படி ஒன்று பண்ணுறான், அது வந்து எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆட் ஆன்ஸ் தான். அந்த ப்ராசஸை நம்ம என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு ஹை ஒன்று கொடுக்கும்ல. அந்த மாதிரி தான் இப்போ ரவீந்திரா கேரக்டரும் வந்துட்டு ஜேபி என்கிட்ட சொல்லும்போது எப்படின்னா, இவனை மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே இருக்கணும். இவனுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு, ஆனால் இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதையும் தாண்டி இருக்கு அப்படிங்கிறது அது வெளிக்கொண்டு வரணும். அப்போ அதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அவன் வந்து ஆக்சுவலாக ரவீந்திரா வந்து இதில் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன், தலைவர் ஃபேன். ஸோ அப்போ தலைவரோட ஃபேன்ங்கிறதுனால அதை நாம எப்படி சட்டிலாக காட்டலாம். அது வந்து உடனே நான் தலைவர் ஃபேன் அப்படி கிடையாது. அதை சட்டிலாக காமிக்கிறதுக்கு காஸ்டியூமில் என்ன கொண்டு வரலாம், இல்லாட்டி ஆக்சசரிஸில் என்ன கொண்டு வரலாம், அதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு டயலாக்ஸில் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று கிடைக்கும். இப்போ இதில் சொன்ன மாதிரி தான் இப்போ ரவீந்திரா வந்து ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார், வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் உண்மை ஆகிடாது சார், சில உண்மை வெளிப்படையாகவும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இந்த அது எழுதினா அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு லேபிளே முடிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக எல்லாம் ஒரு லைன்ல தான், வாழ்க்கையே ஒரு லைன்ல முடிச்சிருவார் போல டைரக்டர். காதல் என்பது புதுமுடி, அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி படத்தை பாருங்க, February 14. பல பேரோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். தைரியமா அதை தெளிவுபடுத்தலாம். ஒரு புரிதலோட ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்க எல்லாருக்குமே இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் அண்ட் விஷ் யூ உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் நல்லபடியாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you.